இன்று நேற்று நாளை திரைப்படத்துக்கு பிறகு விஷ்ணு விஷால் நடிப்புல அடுத்ததா வெளிவர இருக்க திரைப்படம் வேலன்னு வந்துட்டா வெள்ளக்கார. காமெடியா மையமா வச்சு இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு டைரக்டர் எழில். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்க்க வர ரசிகர்கள் கண்டிப்பா வயிறு குலுங்க சிரிப்பாங்கன்னு அவர் நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காரு. இயக்குனரோட சேர்ந்து படக்குழுவினரும் படத்தை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். விஷ்ணு இந்த படத்துல ஒரு ஸ்டெப், ஏன்னா செட்டில்டா ஒரு மூவி தான் அவர் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். என் கூட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு வில்லேஜ் கமர்ஷியல் பண்ணியிருக்கிறாரு அவர். ஒரு ஃபஸ்ட்டு டே மாத்திரம் அவருக்கு சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. சார் இவ்வளோ பந்தா பண்ணணுமா நான் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் செகண்ட் டேலேருந்து நான் எதிர்பார்த்ததோட அதிகமாகவே பந்தா பண்ணார். ஃப்ரேமில் மாத்திரம் அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக பண்ணார். அப்புறம் கடைசியாக லாஸ்ட் ஷூட்டப்போ சொன்னார், இந்த ஃபஸ்ட்டு நாள் எடுத்தது மாத்திரம் ரீஷூட் பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னாரு. சரி ஓகேன்னா அதையும் மாற்றி பண்ணோம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு வச்சதை விட இறங்கி அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக உண்மையிலே இறங்கி கிட்டத்தட்ட 10 அடிக்கு பள்ளம் தொட்டி அவ்வளோ தூரம் கீழே உட்காந்து இறங்கி அடிச்சிருக்கோம் அந்த படம். உண்மையிலே அப்படி தான் சொல்லணும். சாங் பண்ணும்போது டைரக்டரோட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எப்பவுமே ஒரு சின்னதாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், அவருக்கு என்ன மாதிரி பிடிக்கும், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே ஃபோக் பேஸ்டாகவே இருக்கும், பியூர் ஃபோக்காகவே இருக்கும் சவுண்டிங் எல்லாமே. நான் கொஞ்சம் ஃபோக் பிடிச்சாலும் அதில் கொஞ்சம் அந்த லேட்டஸ்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்ட்டு நான் நினைப்பேன். சார்கிட்ட ஃபஸ்ட் டைம் டியூன் போட்டு காமிச்சேன் அந்த குத்திட்டி கண்ணில். ஃபஸ்ட் டைமே ஓகே சொல்லிட்டாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பேர் புஷ்பா புருஷன். புஷ்பா புருஷன்டா இனிமேல் தெரியாதவே இருக்க மாட்டேன். இந்த படம் வந்துருச்சுன்னா புஷ்பான்ற பேரில் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அவங்கள என் பேர் தான் முதல்ல ஞாபகம் வரும். தப்பான வச்சுக்கிறேன்னா உண்மைக்கு அவங்க வீட்டுக்கார ஏமா புஷ்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கார போகிற அது ஏன் நினைப்பு தான் வரும். ஓ சூரி தான் என் புருஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு தமாசுக்காக தான் சொல்கிறேன். இந்த புஷ்பா புருஷனை அவ்வளோ பதிவு வச்சுட்டாரு. ஃபஸ்ட்டு கூப்பிட்டு கதை சொன்னோன்னே அண்ணே என்ன கேட்டேனே புஷ்பா புருஷன் அப்படின்னாரு. புஷ்பா புருஷனை புரியலைன்னு கதை சொல்கிறேன் அப்படின்றாரு. கதை சொன்னாங்க, என்ஜாய் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிடுறீங்க அப்படின்னு. இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நான் படுற பாடு அதுதான். இந்த புஷ்பா புருஷன் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் என் பொண்டாடிக்கிட்ட விவகாரத்தை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கும். கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். வெரி சேட் தட் விஷ்ணு அண்ட் சூரியனா எல்லாருமே நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ சாரி ஃபார் தட். படம் ஃபுல்லாக நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் தட் both of you. பட் என்னோட நன்றி டு LL sir ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் சச் அன் அமேசிங் கேரக்டர். இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் எனக்கு நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் அண்ட் வெரி சப்ஸ்டன்ஸ் ஓரியன்டட் ஒரு கேரக்டர் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ. நீ சரியா வச்சுக்கோ. நிக்கியா நிக்கல் ஏமா அந்த படித்த பிள்ளைங்க படித்த பிள்ளையில வளர்றப்ப இப்போ நான் ஏமாத்துறேன். நிக்கல் கல்யாணியோ உட்காந்துருக்க கல்யாணியோ ஐயோ போச்சியா நிக்கிற கல்யாணி நிக்கிற கல்யாணி நிக்கி கல்யாணி 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 புரோகிராம் முடிஞ்சு போயிரும். போ கல்ராணி கல்ராணி மன்ராணி உட்காரு. இப்படிதாங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சண்டாளி வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஆரம்பிச்சா பேச்சு 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 பேசி 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 அங்கே வந்து நிக்கலையே டோர் தந்தாங்கிறது. ஹாய் சார், ஹாய் குட் மார்னிங், ஹாய் ஹாய் விஷ்ணு, ஹாய் சுவிச்சு சார், எனக்கு போடு சார், எனக்கு போடு அதுவும் சார் இது சார் ஏன் சார் ஐயோ நேற்று அடிச்சு முடிச்சு ரிஹர்சலுக்குள்ள புகுந்து மானிட்டருக்குள்ள புகுந்து அவனை குழப்பி இவனை குழப்பி 1 மணி நேரம் எடுத்து ரிஹர்சல் காணாமல் போயிடும். எனக்கு ஒரு பயம், இந்த வாய்ப்பை நான் இந்த இடத்துல விட்டுரு போறேன்னு ஒரு பயம். அந்த பயம் தான் ஒரு ப்ரொடியூசராக மாறுறதுக்கு ஒரு சின்ன ஒரு தாட்டு. திடீர்னு சார் கிட்ட பேசினேன், சார் எங்கேயோ சார் வெளியே விட்டுட்டு போறாருன்னு ஒரு பயம். சார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு, உங்களுக்கு ஓகே அப்படின்னா. சார் எனக்கு ஐடியாலாம் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, பட் இது எனக்கு கரெக்டான ஒரு படமாக இருக்கும் சார், உங்களுக்கு ஓகேயா அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்க சொல்லி டிஸ்கஸ் பண்ணேன் மொத்தமாக. உடனே ஓகேன்ட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், அந்த நம்பிக்கை என் மேலே வச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.